டப்பு டிப்புன்னு மாண்டேஜ் வருது, பக்கத்துல அனிருத்தோட மியூசிக் வருது, அது ஒரு ஹைப் கொடுக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரே வந்து அவ்வளவு விறுவிறுப்பா அவ்வளவு சுவாரஸ்யமா வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடருது பாரு, என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடருது பாரு, என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. ஒரு ட்ரெய்லர் ஸ்பீக்ஸ் லாட்ஸ். விடாமுயற்சி ட்ரெய்லர் அத்தனை கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பயங்கரமான ஒரு அஜித் சாரோட ரசிகனா எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைச்ச ஒரு ஆத்ம திருப்தியில இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்னன்னா நிறைய கேள்விகள் வந்துச்சு இல்லையா, என்ன பண்றாரு மகிழ் திருமேனி இவ்வளோ நாள், அஜித் சாரை வச்சு இவ்வளோ டிலே பண்றாங்க, அஜித் சார் என்ன கரெக்டாக வரமாட்டாங்களா, லைகா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன இவ்வளோ நாள் டிலே பண்றாங்களா, என்ன குக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எக்கச்சக்கமான விமர்சனங்கள், டேட் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி கேட்டிங்களே, கேள்விகள்லாம் கேட்டிங்களே. நாங்கள் விடாமுயற்சி ட்ரெய்லர் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். Feb 6 வந்து தியேட்டருக்கு வருது. இதோட குவாலிட்டி பார்த்துட்டு உங்களோட பேச்சை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுங்க, எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு விடையா வந்து விடாமுயற்சி வந்திருக்கு. பார்த்தோன்னே இல்லை இந்த படம்லாம் கொஞ்சம் டிலே ஆகி லேட் ஆகி வர்றதுல தப்பே இல்லை, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, இந்த மாதிரியான ஒரு அவுட்புட், இந்த மாதிரியான ட்ரெய்லர்லேயே வந்து எனக்கு அந்த கதையோட விறுவிறுப்பு தன்மை எவ்வளோ இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்ட்டாக போகிற மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அஜித் சாரை நிறைய வேரியேஷனில் மகிழ் திருமேனி யூஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஸ்டைல் வந்து கொடுத்துருக்கிறாரு. க்ளீன் ஷேவில் வராரு, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வராரு, தாடி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வராரு, இடையில பிளாக் கலர் தாடி பிளாக் கலர் ஹேரில் வராங்க. த்ரிஷா மேம் அஜித் சார் இருக்கிற காம்போ, ஒரு போட்டில் உட்காந்துட்டு அந்த அஜித் சார் அந்த ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிட்டு டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறாங்க. சம்திங் மகிழ் திருமேனி வேற மாதிரி குக் பண்ணியிருக்கிறாரு விடாமுயற்சியில அப்படிங்கிறத பயங்கர சந்தோஷம் தான் வந்து இந்த வீடியோ வந்து என்னை வந்து மேக் பண்ண வச்சிருக்கு. அது கூட அனிருத் அவரோட மியூசிக் அப்படியே விடாமுயற்சி, என்னைக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக்கோட ஆரம்பிச்சு அப்படி வருது பாருங்க. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடருது பாரு, என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த மியூசிக்கை போடுறாரு. பிளாஸ்ட் ஆகி என்ன தேவையோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. விடாமுயற்சி ட்ரெய்லரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேச போகிறோம், ஜாலியாக பேச போகிறோம், ஹாப்பியாக பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பிக்கிறேன். என்னடா அப்போ தான் ஆரம்பிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எஸ், விடாமுயற்சி நிறைய தள்ளி போச்சு இந்த படத்துக்கு. அப்படி நிறைய பாசிட்டிவாக வந்ததை விட நெகட்டிவாக வந்த நிறைய டாக்ஸ் தான் வந்து அதிகம் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும். அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற விதமாக இப்போ விடாமுயற்சி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தோட ஓப்பனிங்கே வந்து நம்ம ஆரவ் பிரதரும் அஜித் சாரும் கார் ஓட்டிட்டு போய் கீழே விடுவாங்கல்ல, அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு பயங்கரமான சேசிங். அடுத்த ஃப்ரேமில் அஜித் சார் த்ரிஷா மேம் வந்துட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. த்ரிஷா மேம் இருந்தாலும் சரி, அஜித் சாராக இருந்தாலும் சரி, ஒரு க்ளீன் ஷேவில் அப்படி மூஞ்சி அப்படி கொஞ்சம் ஃபேஸை ஃப்ரண்ட்டில் வச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம். அப்பா, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேமாக மாட்டிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் அஜித் சார். ஆமாம், சீரியஸ்லி செம ஸ்மார்ட்டாக, செம ஸ்டைலிஷாக, மாதிரி கிளாஸாக இருந்தார் அஜித் சார். ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எலைட் பீக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தாங்க அஜித் சார். லிட்ரலி நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஸோ அப்படியே அந்த இது வருது. அதுக்கப்புறம் டப்பு டுப்புன்னு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அர்ஜுனை காமிக்கிறாங்க, ரெஜினா கேசன்ட்ரா அஜித் சார் கிட்ட பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொம்பளைனா சும்மாவே விடக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அர்ஜுன் சார் ஜெயிலுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அஜித் சார் அடிப்படுற மாதிரி, தேடி ஓடுற மாதிரி, அலையிற மாதிரி, டப்பு டிப்புன்னு மாண்டேஜ் வருது, பக்கத்தில் அனிருத்தோட மியூசிக் வருது, அது ஒரு ஹைப்பு கொடுக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரே வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து கட் பண்ணியிருந்தாங்க. எனக்கெல்லாம் இப்போது மகிழ் திருமேனி சார் மேலே கோவம்லாம் கண்டிப்பாலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா சாரோட மேக்கிங், சாரோட சினிமா ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் மேலே பயங்கர ஒரு ரெஸ்பெக்ட். சார் இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனால் கூட பரவாயில்ல சார், இதே மாதிரி குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த விடாமுயற்சியோட அவுட் வந்து எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓம் பிரகாஷ் அவரோட டிஓபிலாம் பார்க்கும்போது அஜித் சாரை செதுக்கியிருக்காரு, ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செதுக்கியிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் அஜித் சார் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த ஒரு பயங்கரமாக இது என்ன சொல்லுவாங்க, எனக்கு அது கரெக்டாக தெரியலைங்க, அந்த கேமராவோட தெரியலைங்க, அந்த மாதிரி ஒரு ஷாட்டாக இருக்கட்டும், ஒரு மாதிரி வித்தியாசமாக சைட்லலாம் வச்சு ஒரு ஃப்ரேம் வந்து அஜித் சாரை காமிச்சிருக்கிறாரு. அந்த டோன் என்ன டோன்னா, அந்த ஒரு
சாண்ட்ஸ்டோம் வரும் தெரியுமா, ஒரு பாலைவனத்துல ஒரு மணல் புயல் அடிச்சுச்சுன்னா ஒரு மாதிரியான கலர் இருக்கும்ல, அந்த கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தையே வந்து எடுத்திருக்காங்க. அந்த அசர்பைசான் அந்த இது ஃபுல்லாவே வந்து டெசர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு ஹைவேஸ்ல நடக்கிற ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு பிரேக் டவுன் அந்த இதோட ரீமேக் அப்படிங்கிறனால தெரியும். அந்த டோன்லயே முழுக்க முழுக்க படத்தை எடுத்திருக்கிறாங்க. பயங்கரமா இருக்கு. விஷுவல்லாம் பிரிச்சு எடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வந்து எனக்கு வந்து கொடுத்தது. அது கூட அப்படியே ட்ரெய்லர் அப்படியே போயிட்டு இருக்கு என்னைக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரும் வந்து கட் ஆகுது. லாஸ்ட்ல Feb 6 நாங்கள் வரோம் தியேட்டருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கெல்லாம் உண்மையிலே ட்ரெய்லர் பார்த்துட்டு அவ்வளோ உள்ளுக்குள்ளே குதிச்சுக்கிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த எரியறதெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம வந்து காமிக்க முடியாது, கொஞ்சம் அடக்க ஒடக்கமாக தானே பேசணும், ஆல்ரெடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், விடாமுயற்சி ரொம்ப சந்தோஷம். பொங்கலுக்கு வர வேண்டியது ஒரு சில காரணங்களால் பொங்கலுக்கு வர முடியல. Feb 6 வருது. அஜித் சார் படம் எப்போ வந்தாலுமே அது பொங்கல் தான். அது வந்து நார்மல் டேஸில் வந்தாலுமே அது வந்து தலை பொங்கல், தலை தீபாவளி, தலை செலிப்ரேஷன் தான். தலை ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, சாரி தலைன்னு நிறைய சொல்லிட்டேன், அது ஒரு உணர்ச்சியில் சொல்லிட்டேன். அஜித் சாரோட AK சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் டே தான். அஜித் சாரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த விதத்தில் விடாமுயற்சி Feb 6 வருது. எனக்கெல்லாம் பயங்கர எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தான் வந்து அஜித் சார் அந்த கார் ரேஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3வது பிளேஸ் வந்து பிடிச்சி நிறைய பேசினாங்க. ஃபேன்ஸுக்கு வந்து ஃபேமிலியை பாருங்கள், உங்களை பாருங்கள், அஜித் வாழுக விஜய் வாழுக சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படிங்கிற அந்த டாக்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவே வந்து ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் இல்லாத ஒருத்தர் சோஷியல் மீடியாவை ரூல் பண்ணுற டைமை பார்க்கும்போது எனக்கெல்லாம் யார் சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. சீரியஸ்லி, ஆமாம், எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் அஜித் சார் வந்து இல்லவே இல்லை. ஆனால் அவர் ரூல் பண்ணிட்டு இருக்கிறார் இப்போ வரைக்கும். அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, அஜித் சாரோட மாஸ் ஃபேண்டம், ஒரு ஆரா, இது எல்லாமே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக அஜித் சார் விடாமுயற்சியில் நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா எனக்கு விடாமுயற்சி ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஓகே எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது, விறுவிறுப்பு இருக்குது, எல்லாமே எனக்கு கிடைக்குது. இதில் இன்டெப்த்தான ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்ட பேசுகிற டைலாக்ஸுமே இருந்தது நல்லா பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இப்போ அவர் வந்து கயல், இப்போ இந்த ஜென்ரேஷன் பற்றி எனக்கு தெரியல, நம்மளோட ஜென்ரேஷனில் ஒரு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கீழே பட மாட்டோம், ஒரு வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம கீழே பட மாட்டோம், அதை சரிதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு ஸ்ட்ராங்கான டைலாக் இருக்குல்ல. ஆமாம், இந்த ஜென்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொருள் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் வருது அதை தூக்கி போட்டுடலாமா, தூக்கி போட்டு வேறு புதுசு வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து நாட் ஒரு பொருளில் மட்டும் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே அப்படி தான் இருக்கே தவிர இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த டைலாக்கை மகிழ் திருமேனி சார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அஜித் சாரை வச்சு சொன்னால் கன்வே ஆகும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் யோசிச்சு இந்த டைலாக் சொல்லும்போது ட்ரெய்லரில் என்னால் அவ்வளோ அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த டைலாக்கை. ஸோ அப்போது படத்துலலாம் பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதலை பிரித்து மேய்ஞ்சு நமக்கு காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அட் த சேம் டைம் அவங்களோட ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆழ்வார் கிரீடமில் ஒரு 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 கெமிஸ்ட்ரி ஒன்று காமிச்சிருப்பாங்க ரெண்டு பேருக்கும். என்ன இருந்தால மலை வேற போகுதே ஜிங் அதில் வந்து ஒரு பயங்கரமான அஜித் சார் த்ரிஷா மேம் அவங்களோட காம்பினேஷனில் வர அந்த பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். அதே மாதிரி விடாமுயற்சியில் இவங்க ரெண்டு பேரோட போர்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நிறையா பேசுகிறேன் நான் பாட்டுக்கு. அஜித் சார் விடாமுயற்சி டீசர் ட்ரெய்லர் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகி பறக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ எனக்கு வந்து பயங்கர திருப்தியாக இருந்தது விடாமுயற்சி ட்ரெய்லர். உங்களுக்கு விடாமுயற்சி ட்ரெய்லர் பிடிச்சிருந்துதா? படத்தோட மேக்கிங் எப்படி இருக்குது? மகிழ் திருமேனி சார் குக் பண்ணியிருக்கக்கூடிய விதம் எப்படி பிடிச்சிருக்கு? Feb 6 வரப்போகுது படம், அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அஜித் சாரை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூடவும் ரெட்னில் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.